உபாகமும் 30வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமும் 30வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமும் 30வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம் சத்தமாய். உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சன்னதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆண்டவர் 2 விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, நம்முடைய சன்னதியிலே, அப்படி என்றால் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வருகிற பின் வருகிற சன்னதி, நாம் எந்த தவறுகளை செய்கிறோமோ அதை கர்த்தர் விசாரிக்கிறார். அதே போல நம்ம ஆண்டவருடைய காரியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பரிசுத்த வாழ்க்கையிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்த பலனையும் ஆண்டவர் நம்முடைய சன்னதிக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்திலே அநேக தகப்பனாருக்கு, தாயாருக்கு வேறு எதை குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுடைய சரீரத்திலே அவர்களுடைய வியாதிகளை சுமக்கிறார்கள். ஆனா அதை குறித்து அவங்க ரொம்ப பெருசா அவங்க ஒரி பண்ணிக்கிறது இல்லை. அவர்களுக்கு அழகான உடைகள் இல்லை, அவர்கள் போகிறதற்கு சரியான வாகனம் இல்லை. ஆனா அவர்களுக்கு தன்னை குறித்தோ, தன்னுடைய ஆகாரத்தை குறித்தோ, தன்னுடைய உடையை குறித்தோ, தான் ஒரு பெரிய ஆளா இருக்க அந்த கவலை எதுவும் இல்லை. ஆனா நிறைய பேருடைய கவலை என்னன்னா, பிள்ளைகளை குறித்து தான் கவலை. எனக்கு பரவாயில்ல, எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, நான் உடுத்தலைன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருந்தா போதும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோட இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை விட உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நன்றாய் வைக்க போகிறார். நீங்கள் அனுபவித்த சந்தோஷம் 1 மடங்கு, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் 10 மடங்கு சன்னதர்களாய் கர்த்தர் வைத்து, நீங்கள் பட்ட எந்த கஷ்டமும் உங்கள் பிள்ளைகள் படாமல், நீங்கள் பார்த்த சகல நன்மைகளையும் உங்கள் பிள்ளைகள் பார்க்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒருவேளை நிறைய கவலைகள் உள்ள இருக்கலாம். என்னுடைய வியாதி என்னுடைய பிள்ளைக்கு விடுமோ, நான் கஷ்டப்பட்டது மாதிரி என் பிள்ளை கஷ்டப்பட்டுருமோ, நான் வளர்ந்ததிலிருந்து நிறைய பேருடைய கை ஏந்தி அப்படின்னா கடன் வாங்கி பழக்கம். ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் ஒருவேளை கடன்காரரா இருக்கலாம், நீங்க அதற்கு பிறகு கடன்காரராய் மாற்றப்படலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு பயமா இருக்கலாம், என் பிள்ளையும் கடன்காரனாய் மாற்றப்படுவானோ. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வியாதி வம்சாவளியாக உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வியாதி என்னுடைய பிள்ளைக்கு வருமோ என்கிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அவன் நடந்துக்கிற விதத்தை வச்சு, அவன் பேசிக்கிற விதத்தை வச்சு, அவனுக்கு இருக்கிற சிம்டம்ஸை பார்க்கும்போது, ஐயோ என்ன மாதிரியே சிம்டம்ஸ் இருக்குதே, என்ன மாதிரியே இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பார்க்கலும் உன் பிள்ளைகளை நான் நேர்த்தியாய் வைக்க போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்க அம்மா அப்பா எப்படி கர்த்தரை சேவித்தார்கள் என்று தெரியல, ஆனா நீங்க ஆண்டவரை சேவிக்கிறீங்க, நீங்க ஆண்டவரை நம்புறீங்க, நீங்க ஆண்டவர் சமூகத்திலே இந்த 21 நாட்களும் ஜெபத்தோடு கலந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எல்லாரை விட அதிகமா என்னை தேடினதுனாலே நான் உன் சன்னதியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய சன்னதியையும் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் கடன் அவர்களுக்கு வரப்போவது இல்லை, உங்களுடைய பண கஷ்டம் அவர்களுக்கு வரப்போவது இல்லை, உங்கள் சரீரத்தில் இருக்கிற எந்த பலவீனமும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரப்போவது இல்லை. அவர்கள் உங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்க போகிறார்கள். கர்த்தர் அவர்களை அலங்கரிக்க போகிறார். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ போகிறார்கள். அவர்கள் திருச்சபையை கட்ட போகிறார்கள். அவர்கள் திருச்சபையிலே நல்ல ஒரு அங்கத்தினர்களாய் மாறப்போகிறார்கள். அவர்களுடைய கரங்கள் வெறுமையான கரங்களாகவோ பொத்தலான கரங்களாகவோ இருக்க போகிறதில்லை. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை
ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தி அதுல ஒரு நல்ல லாபத்தை கொடுத்து அதன் மூலமாய் நல்ல ஒரு வீட்டை கட்டி கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களை சுகமாய் தங்க வைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜெபத்துல இருக்கிற அநேக பெற்றோர்கள் ஹல்லேலூயா நீங்கள் அடைய போகிறீர்கள். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனா வேதம் ஏசாவை குறித்து, ஏசா யாக்கோபை குறித்து சொல்லுகிறது. அப்போ அந்த ஏசாவினுடைய தகப்பனாராகிய ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கு விருப்பம் கொள்ளுகிறார். ஆனா யாக்கோபு அந்த இடத்துல குறுக்க வந்து தன்னுடைய தாயாருடைய பேச்சை கேட்டு தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்குகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி அவன் வாங்குறதுனால திரும்ப அவன் வந்து சபிக்கல. இல்லப்பா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் உன்னை சபிக்கிறேன், நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, நீ என்னையே ஏமாத்தினியே அப்படின்னு சொல்லல. திரும்பவும் அவனை ஆசீர்வதித்து தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நம்முடைய அடுத்த சந்ததிக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதைத்தான் வேதம் சொல்கிறது. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. அடுத்த ஜெனரேஷனுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தரப்பில் நிற்க வேண்டும். இந்த ஜெபத்துல இருக்கிற சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் நான் நம்புவேன், சிலருடைய தகப்பனாருடைய தியாகம், சில தாயாருடைய ஜெபம், அவர்கள் போட்ட முழங்கால், அவர்கள் போட்ட உபவாசம் இன்றைக்கு உங்களை ஒரு சிலரை ரொம்ப வெற்றியாய் நடத்துகிறது. அப்ப நான் நம்புறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும். உங்களுக்கு உங்க பிள்ளைகளுடைய கையிலே கொடுப்பதற்கு நீங்க ஒரு பெரிய சொத்தை நீங்க கையில வைக்காம இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு உங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சம்பாரிச்சு கொடுக்கிற சொத்துலயே மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா, அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம்தான் பெரிய சொத்து. அந்த ஜெபம்தான் அவர்களை வாழ வைக்கும். அதனால என் பிள்ளைகளுக்கு சொத்து இல்லை அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டாம். என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு என் கையில எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளையை நினைக்க வேண்டாம். நீங்கள் ஜெபிப்பீர்கள், நான் நம்புகிறேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கணக்கு வைக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒன்று கூட தரையிலே விழாமல் உங்கள் சன்னதிகள் அந்த ஜெபத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்ளும். நீங்க இப்போ முழங்கால் படிக்கிறத கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுறத கர்த்தர் பார்க்கிறார், நீங்கள் உபவாசிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் ஜெபம் மடியிலே திரும்பி வந்தாலும் நான் நம்புகிறேன், இல்லை, இது வீணாய் போகாது, இந்த ஜெபம் வீணாய் போகாது. கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண உங்கள் பிள்ளைகளை மேன்மையாய் கர்த்தர் வைக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, எல்லாருடைய கரங்களை உயர்த்தி இப்போ ஒரு ஜெபத்தை செய்ய போறோம். ஆண்டவரே, அடுத்த ஜெனரேஷன் ஹல்லேலூயா, உன் பிதாக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். நான் நம்புறேன், உங்க பிரதர் சிஸ்டர், உங்க அம்மா அப்பாவை விட கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஐயோ, ஒரு பயத்தோடு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்டர், எங்க அம்மாவுடைய பிரச்சனை என்ன தொடர்ந்துருமோ, எங்க அப்பாவுடைய பிரச்சனை என்ன தொடர்ந்துருமோ, எங்க குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டி என்ன தொடர்ந்துருமோ. ஆனா ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இல்லை, உன் முன்னோர்களுடைய சாபங்கள் உன்னை தொடராது, முன்னோர்களுடைய வியாதிகள் உன்னை தொடராது, முன்னோர்களுடைய நஷ்டம் உன்னை தொடராது. கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா, தகப்பனே, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அது எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு விசை ஒரு மிக வித்தியாசமான ஒரு சாட்சியை நான் கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு அருமையான தாயார் ஒரு மகளோடு கூட வாழ்ந்தார்கள். அவருடைய தகப்பனார் வந்து கரெக்டா 48வது வயதிலே ஒரு சின்ன வியாதி வந்து நெஞ்சு வலி அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு 6-7 நாள் உயிரோடு இருந்து அவர் மரித்து விட்டார். அப்போ இந்த தாயாருக்குள்ள ஒரு பயம் தன்னுடைய மகளுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க பேசும்போது சொன்னாங்களாமா, நீ உங்க கணவனாரும் வந்து ரொம்ப வருஷம் உயிரோடு இல்ல, அவர் 48 வயசுல இறந்துட்டாரு, உங்க பொண்ணுக்கும் அது மாதிரிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க மனசுல ஆழமா இருந்து அந்த 48வது வயது அந்த மனுஷனுக்கு வருகிறது. வரும்போது எப்படி தன்னுடைய
குடும்பத்துல நடந்துச்சோ அதே போல 48வது வயதுல வந்து இந்த மகளுடைய கணவனார் வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. உடனே இந்த தாயார் தன்னுடைய மகளை சந்தித்து, மா உண்மைதான், அப்பாவும் இதே மாதிரி கஷ்டப்பட்டாரு, அப்பாவுக்கும் இதே மாதிரி தான் பலவீனம் வந்துருச்சு, 7 நாள் உயிரோடு இருந்த அப்பா இறந்துட்டாரு, ஆனா இவரை நம்ம அப்படி விடக்கூடாது, நீ அப்படி இருக்கிறதுக்கு நான் விரும்பல, நான் தான் கணவர் இல்லாம வாழ்ந்துட்டேன், ஆனா நீ கணவர் இல்லாம வாழக்கூடாது, இது ஒரு பெரிய சாபம், இதை நீ முறியடித்தே ஆகணும், நம்ம தான் திறப்புல நிக்கணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையும் அவர்களும் சேர்ந்து 7 நாட்கள் சாப்பிடாம கர்த்தர் சமூகத்துல அந்த சாபத்தை நான் முறிக்கிறேன், என் கணவனாரை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன், இந்த சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிறோம், நீங்க சொன்னீங்கல்ல நான் உனக்கு இறக்க செய்வேன்னு சொன்னீங்கல்ல, உன் பிதாக்களை பார்க்கலும் நல்லா வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, முன்னோருடைய சாபம் உங்களை தொடராதுன்னு சொன்னீங்கல்ல, அறிக்கை செய்து 7 நாட்கள்ல கர்த்தர் அந்த மனுஷனுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 68 வயது பக்கத்துல ஆகிறது. அவங்க பிள்ளைகளோட குடும்பமா சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். நான் வந்து கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த உத்தம சிநேகிதி அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நம்முடைய சர்ச்சில் வச்சிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, கணவனை இழந்தவர்களுக்காக அந்த கூட்டத்தை வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட நான் வந்து அவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கல, 100 பேர் பக்கத்துல வந்தாங்க, கணவனை இழந்தவர்கள். அதுல எனக்கு ரொம்ப ஷாக் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு எப்படி ஒரு 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேரு தாயும் வந்திருந்தாங்க, மகளும் வந்திருந்தாங்க, தாயும் வந்திருந்தாங்க, மகளும் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னது இது? அப்போ எப்படி அவங்களை விசாரிச்சு பார்த்தா அவங்க சொல்றாங்க, ஆமா நானும் கணவனற்று இருக்கிறேன், என் பிள்ளையும் கணவனற்று இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாலிப திருமணம் முடித்த ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் சொல்ற அறிவிப்பு அப்படிதான், ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க அம்மா அப்பாவுடைய சாபங்கள் வந்து உங்களை தொடர்றதற்கு நீங்க வழியே விடக்கூடாது. அப்படி குடும்பத்துல சண்டை வரும், அப்படி பிரிவினை வரும். ஏற்கனவே உங்க அம்மா அப்படிதான் பிரிஞ்சிருக்காங்க, உங்க அப்பா அப்படிதான் பிரிஞ்சிருக்காங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற நபர்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல நான் அதை முறியடிப்பேன். நீங்க முறியடிக்கல அப்படின்னு சொன்னா அது அடுத்த சன்னதிக்கு அப்படியே தொடர்ந்துரும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே போகணும். யார் அப்போ விடுதலை ஆகுறா, யார் அதுல இருந்து வெளியே வருகிறா? அதான் நான் சொன்னேன், ஒரு திருச்சபையில நமக்கு வருகிற ஒரு வாலிப தங்கச்சி வந்து தன்னுடைய கணவனாருக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம். அப்ப நான் அந்த பிள்ளைய பார்த்து சொன்னேன், எப்பா கொஞ்சம் பொறுமையா இரு, நீ எதுவுமே பண்ணாத, கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா உங்க வீட்டுல அம்மாவும் வந்து என்னன்னா, இந்த புள்ள சின்ன வயசுல இருக்கும் போதே வந்து அவருடைய கணவனார் விட்டுட்டு போயிட்டாரு, இவங்களும் அவரை கூப்பிடவே இல்லை, அவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால இது ஒரு சாபக்கட்டு, நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு, நீ ரொம்ப ஜெபிக்க வேண்டிய காலத்துக்குள்ள இருக்குது. ஆனா இந்த வாலிப பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. இது என்ன சொல்றேன்னா, அவன் என்ன பெரிய இப்படி பேசிட்டு இருக்கிறான், அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், ரொம்ப ஜாக்கிரதை, உங்க குடும்பத்தின் மேல அந்த சாபக்கட்டு தொடர்ந்து இருக்குது, வேணாம், நீ ரொம்ப கவனமா இரு, நீ ஜெபம் பண்ணி தான் மேற்கொள்ளணும், அதை கண்டினியூ பண்ணாத, நீ பண்ணிட்டேன்னா உன் பிள்ளைகளுக்கு அதை பாதிச்சிடும் அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. திரும்ப ரொம்ப சண்டை போட்டு அந்த கணவனார் வந்து அப்படியே பிரிஞ்சுட்டாரு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டார். எவ்வளவு கொடுமை, கண்ணுக்கு முன்னாடி, என் கண்ணு முன்னாடி அப்படியே நடக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மேற்கொள்றதுன்னு கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதற்குள்ளே என் முன்னோர்களுடைய சாபங்களை நான் உடைச்சிட்டு தான் ஆண்டவரே போகணும், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. நான் நம்புறேன், நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவேளை பொய் சொல்லி இருக்கலாம், ஈசாக்கு ஒருவேளை பொய் சொல்லி இருக்கலாம், யாக்கோபு ஒருவேளை பொய் சொல்லி இருக்கலாம். ஆனா யோசேப்பு என்ன பண்ணானா, இல்ல நான் அந்த வம்சாவளி சாபத்தை தொடர மாட்டேன், நான் உண்மையா தான் இருப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்தான். கர்த்தர் அவனுடைய சன்னதியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்கு பிற்பாடு வருகிற சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால முன்னோர்கள் இருக்கிறதை குறித்தல்ல, நான் தான் அதை என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஜெயிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாக நம்முடைய சன்னதியினுடைய சாபங்கள் வந்து இல்லைன்னா பாவங்கள் அக்கிரமங்கள் நம்மை தொடராமல் இருப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு பெற்றோர்
ஒரு கணவன் மனைவி பிள்ளை இன்னைக்கு கொடுக்கிற செய்தியை பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்காக தான் அதிகமா பேசுறேன். இந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக 3 விதமான ஜெப குறிப்புக்காக கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதை இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு விஷயம் கூட வாசிக்கிறேன். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வந்தார். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோபு இங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதற்காக ஜெபிக்கிறார்? பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது வித்தியாசமா ஜெபிப்போம். என் பிள்ளைக்கு நல்ல ஞானம் கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல பணம் கொடுங்க, என் பிள்ளை நல்ல சொத்தா இருக்கணும், நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது. இப்படியே ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகளை ஒவ்வொரு பெற்றோர்களும் ஜெபிப்பது வழக்கம். ஆனா யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதற்காக அவன் ஜெபிக்கிறான்னா, பணத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்கல. என்ன ஜெபிக்கிறான்னா, என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ என்று நினைத்து அந்த பண்டிகை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு நிறுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தது போல காளைகளை பலியிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். அப்போ முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக நம்ம திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிள்ளையினுடைய இருதயத்திலே மதியீனம் ஒட்டி இருக்கும். பிள்ளைகள் நிறைய பேர் பாவிகளா இருப்பாரு. நம்ம நிறைய பேர் இதற்காக ஜெபிக்கிறது இல்லை. இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒரு நாள் உங்க பிள்ளைங்க செய்த தப்புக்காக நீங்க ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணனா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளை என்ன தப்பு பண்ண போகுது, என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணல, என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படிதான் நினைக்கிறோம். இல்ல, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தெரியாமல் நிறைய தவறுகளை செய்வார்கள். அப்போ ஒவ்வொரு பெற்றோரும் உங்க பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நம்முடைய பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்பிற்காக நம்ம ஜெபிக்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் தேவன், நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது தானியேல் என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, எங்கள் பிதாக்கள் செய்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறான். நீங்கள் நெகேமியா ஜெபிக்கும் போது என்ன சொல்றேன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. சோ முன்னோர்களுடைய பாவத்திற்காக எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை மன்னிப்பு கேட்கிறார்களோ, அதே போல ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதுக்காக ஜெபிக்கணும்னா, அவங்க செய்த தவறை நீங்க என்ன பண்ணுங்கன்னா மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த தவறுக்கு நம்ம ஒத்து போகவே முடியாது. நீங்க தான் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை வாங்கி கொடுக்க முடியும். அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஜெபிச்சா என்ன பாஸ்டர் பண்றது? நான் நம்புறேன், உங்களுடைய வித்து தானே, உங்களுடைய ரத்தம் தானே. அதனால நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த பாவத்தை அவர்களுக்கு மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அப்படி மேல உயர்த்தி முதலாவதாக கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, என் பிள்ளை ஆண்டவர் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானே, ஆனால் கர்த்தர் அவருடைய பாவத்தை மன்னிப்பீராக. என் பிள்ளைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு அந்த பாவத்திற்கு தகுந்தது போல நீங்க செய்யக்கூடாது ராஜா, அவங்க பாவத்தை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஜெபிங்கள், ஆண்டவரே நீங்க மன்னிங்கப்பா, எங்க பிள்ளைக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, தவறு பண்ணக்கூடாது ராஜா. ராஜா, அவருடைய தவறு உங்க சமூகத்துல வருமானால் இப்பொழுது நான் மன்னிப்பு கேட்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் உம்முடைய ரத்தம் அந்த பிள்ளையை தொடட்டும், உம்முடைய ரத்தம் அந்த பிள்ளையை கழுவட்டும், அந்த ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும் சாமி, சுத்திகரிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 1, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, வேதம் சொல்லுது அவருடைய பாவ மன்னிப்புக்காக
நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என் குழந்தை சின்ன குழந்தை அப்படின்னா கூட, சின்ன குழந்தைங்க கூட ஏதாவது தப்பெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ குடும்ப ஜெபத்துல அந்த ஜெபத்தை செய்யணும். அப்போ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்த பயம் உங்களுக்கு வரும். இதுவரையிலும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்காதவர்கள் இருந்திருப்பீங்களா, இன்றைக்கு நீங்க கண்டிப்பா ஜெபத்தை ஏறெடுங்கள். ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்பொழுதும் என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, இந்த இடத்துல ரூத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அன்னைக்கு இருக்கிற நாட்களிலே அவர்கள் ஒரு இளம் விதவை. அந்த இளம் விதவை ஒரு புதிய பட்டணத்திற்குள்ள வர்றாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள அவங்களை ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிறார்கள். அவங்கள வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். இவங்களுக்கு நம்ம கூட ஜாயின்ட் ஆவாங்க அப்படின்னு பாக்குறாங்க. உலகத்துல இருக்கிற பல மனிதர்கள் வந்து அவர்களை கையாளுவதற்காக, இல்லைன்னா அவர்களை தங்க பக்கம் இழக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவருடைய மாமியார் அந்த ரூத்தினுடைய ஜெபம் அந்த சகோதரியை என்ன பண்ணுச்சுன்னா, பொல்லாதவருடைய கையில் இருந்து பாதுகாத்தது. அப்போ இரண்டாவதாக, நம்ம எதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த நபர்களுடைய கண்களும் நம்ம பிள்ளைங்க மேல படாதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? பாதுகாப்புக்காக. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பாதுகாப்பாய் வாழ்ந்தோம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் பாதுகாப்பாய் வாழ்கிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. அவர்களை வஞ்சிக்கிறார்கள். நீங்கள் யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது, அவருடைய ஒரே மகள் தீனாள். ஆனா அந்த மகளுக்கு பாருங்க, அந்த பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு இல்லாததுனால ஒரு நாட்டினுடைய ராஜாவினுடைய மகன் எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளையை கெடுத்து அந்த பிள்ளையினுடைய எதிர்காலமே குட்டி சுவரா போயிருச்சு. நம்ம எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கையில எல்லாமே கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களால எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. அப்போ சிலர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாரை பிடிக்கலாம், யாரை தள்ளலாம், யார் அசுத்தமான வழியில நடத்தலாம். ஆனா நான் நம்புறேன், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பார். ஆமென். சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, 8ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் பாருங்க, பாய்ஸ். அந்த பாய்ஸ் எல்லாருமே பிடி பீரியட்ல வந்து எல்லாருமே சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பாய்ஸும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் வந்து சிகரெட். அப்போ அந்த வாத்தியாருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சான். ஏதோ ஒருத்தன் கிடைக்க மாட்டானா? ஏப்பா ஒரு பையன் அடிக்காம இருக்க மாட்டேன், எல்லாரும் இப்ப அடிச்சிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கிளாஸ்ல வந்த அவங்க கூட இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்டு முதலிலே சிகரெட் அடிக்க பழகினவன் ஒரு முடிவு எடுத்தாங்க. இவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க, யாரும் உன்னை பழக்கி விட்டா, யாரும் உன்னை பழக்கி விட்டா? எல்லாருமே அந்த ஒரு பையனை காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த பையனை கூப்பிட்டு தனியா விசாரிச்சு, நீ ஏன்ப்பா இப்படி பண்ண? நீ அடிச்சது பரவாயில்ல, இவங்களை எல்லாரும் ஏன்ப்பா அப்படி பண்ண அப்படின்னா, அவன் சொன்னாராமா, என் டார்கெட்டே இந்த ஸ்கூல்ல இருக்க, நான் தான் அதை தப்பு பண்றேன்ல, அவங்களையும் செய்ய வைக்கணும்ல, அவங்களையும் பண்ண வைக்கணும்ல. அப்ப அவங்க நல்லவங்க, நான் கெட்டவனா? நான் ஒண்ணும் இல்லாதவனா? அப்படியெல்லாம் இல்லை. நான் வேணும்னு தான் அவங்க எல்லாரையுமே சிகரெட் அடிக்க வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒவ்வொருத்தரையா மோட்டிவேட் பண்ணி இந்த பாவத்துல அவங்களை இழுத்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான். அப்ப எவ்வளவு ஆபத்தான உலகத்துல வாழ்றோம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள். அப்ப டெய்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் சங்கரிக்கும் சங்காரத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பாராக. அந்நியனுடைய கண்கள் நம்ம பிள்ளைங்க மேல படக்கூடாது. துஷ்டனுடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகள் மேல படக்கூடாது. சத்துருடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகள் மேல படக்கூடாது. கொடுமைக்காரர்களுடைய கண்கள் நம்முடைய பிள்ளைங்க மேல படக்கூடாது. நம்முடைய கணவன் மேல படக்கூடாது. நம்முடைய மனைவி மேல படக்கூடாது. கர்த்தர் நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கணும். ஆமென். பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். கணவனுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். மனைவியினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். ரொம்ப அவசியம். அதான் எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது. சும்மா அப்படியே நின்ன
ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட வந்த அந்த சாக்குல அந்த பிள்ளைகிட்ட பேசி தன்னுடைய கணவனாரை விட்டு பிரித்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான் பாருங்க. ஒரு துன்மார்க்க பையன், பயங்கரமான ஒரு துன்மார்க்க. அந்த கணவனார் வந்து, என் மனைவி அவனை பார்த்து சொல்றான், அடிச்சு கொன்றும் உன்னை நானு, நீ ஓடி போயிரு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டா, ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இவன் தான் வேணும், நீ எனக்கு வேண்டாம், நீ விட்டுட்டு போயிரு அப்படின்னு. அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த நபரோட அந்த புள்ள போயிருச்சு. எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை. அப்ப நான் நம்புறேன், அது பாதுகாப்பே இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தேவையில்லாத எஸ்எம்எஸ் எல்லாம் நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு வருது இல்ல, தேவையில்லாத எஸ்எம்எஸ், தேவையில்லாத போன் காலு. இல்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தரை தவிர பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்கா? நம்முடைய பிள்ளைகளை 24 மணி நேரம் நம்மளால காப்பாற்ற முடியாது. நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளோட எப்போ நம்ம இருக்க போறது இல்லை. நமக்கு மறைஞ்சு ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. அவங்க தனியார் ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், உங்களுடைய ஜெபம் உங்க பிள்ளைகளை எதுவுமே அணுகாமல் கிருபையாய் பாதுகாப்பு. நீதிமானுடைய சன்னதியை கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவருடைய சன்னதியை கர்த்தர் கைவிட மாட்டார். இன்று வரையிலும் பாதுகாத்த கர்த்தர், இன்று வரையிலும் நடத்தின கர்த்தர், இனிமேலும் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வல்லவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி, அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே. அந்நியனுடைய கண்களுக்கு எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே. அவனை சுற்றி ஒரு வேலி அடைங்கப்பா. என் மகளை சுற்றி ஒரு வேலி அடைங்கப்பா. என் கணவனாரை சுற்றி ஒரு வேலி அடைங்கப்பா. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி கர்த்தாவே, ஒரு பெரிய பாதுகாப்பு எங்க குடும்பத்திற்கு வரட்டும் சுவாமி, வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. கடந்த நாட்களிலே நீங்க கூட செய்தித்தாள்களை கேட்டிருப்பீங்க. ஒரு குழந்தைய தாத்தா வந்து விளையாடுவதற்காக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய ஒரு நாய் கடிச்சிருக்குது. அப்பா, அதை நிறைய பேர் பார்க்க முடியல. அத்தனை போன 2 நிமிஷத்துல அந்த குழந்தைய அந்த நாய் கடிச்சு கண்ணெல்லாம் அப்படியே கிழிஞ்சிருச்சு. எத்தனை இடத்துல தையல் தெரியுமா? குட்டி குழந்தை, ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல வாழணும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன குட்டி தம்பிய அவன் ட்ரௌசர் போட்டுட்டு போகும்போது ஒரு நபர் வேணும்னு ஒரு ரவுடி பையன், அந்த பையன் வந்து அந்த பையனுடைய ட்ரௌசரை பிடிச்சி கழட்டி விட்டான். அவ்வளவுதான். அந்த பையன் வந்து அந்த இடத்துல ஷாக் ஆகி மனசை விட்டு, அதற்கு பிறகு அவனுக்கு தூக்கம் வராம அந்த பையன் இன்னைக்கும் சிக்கா இருக்கான். ஆரம்பம் அந்த ட்ரௌசரை கழட்டினதான். தெருவில் போறதுக்கு பயம், யார்கிட்ட பாக்குறதுக்கும் பயம். என்னன்னு கேட்டா, எனக்கு ட்ரௌசரை கழட்டிடுவாங்க. அந்த பயம், அந்த அதிர்ச்சி. அப்போ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருவரே பாதுகாக்கணும். அதனால டெய்லி உங்க வீட்டை விட்டு யாரு வெளியே போனாலும் உங்க மனசுல எதற்காக ஜெபிங்க அப்படின்னா, பாதுகாப்புக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமே. வண்டி ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, கர்த்தரை தவிர பாதுகாப்பு வேற எதற்கு? நீங்க ஆரம்பத்துல ஜெபிச்சிட்டீங்கன்னா அது நமக்கு நன்மையாய் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய குடும்பத்தினுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக நம்ம வந்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நம்பர் 3, மூணாவதாக நம்ம குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எதற்காக நம்ம ஜெபிக்க வேணும் அப்படின்னா, அவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிள்ளைகள் வந்து ஸ்திரப்படணும். என் பிள்ளை இப்ப குழந்தையா இருக்கு பாஸ்டர், இப்பவே ஜெபிக்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், இப்பவே ஜெபம் பண்ணிருங்க. பிறந்த அன்றிலிருந்தே ஜெபிங்க. உங்க பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை உறுதியான இடத்திலே வைக்கிறவர். நம்முடைய பிள்ளைகள், இங்க இருக்கிற நிறைய பேர், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு, நீங்க உறுதியான இடத்துல இருக்கல. நீங்க நிறைய பேர் செட்டில் ஆகவே இல்லை. ஆனா அப்படியே ஒரு கூட்டமா அப்படியே அங்க போறது இங்க போறது, ஒரு நிலைவரமான வருமானம் இல்லை, ஒரு நிலைவரமான வீடு இல்லை, ஒரு நிலைவரமான திருச்சபை இல்லை, ஒரு நிலைவரமே இல்லை. நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய
ரொம்ப பெரிய கடமை என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகணும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணுல என்ன பண்ணணும்னா அழகா செட்டில் ஆகணும். ஆண்டவர் தான் அதை செய்வார். சில பிள்ளைகள் பாருங்க, படிச்சு முடிச்சிட்டு இருக்கும் போதே அவர்கள் எடுக்கப்பட்டு நல்ல வேலையில போய் உட்கார்ந்துடுறாங்க. அவ்வளவுதான், செட்டில் ஆயிட்டு 1,00,000 ரூபா 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே தாறுமாறலாம். ஆனா சில பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டு 5 வருஷமா வேலை இல்லை, 4 வருஷமா வேலை இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு இரக்கம் செய்வார். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை உறுதியான இடத்துல வைங்கப்பா. நான் செட்டில் ஆகல, நான் தான் ஒரு நிலைவரமான வருமானத்துல, ஒரு நிலைவரமான வேலையில இல்லை. ஆனா என் பிள்ளை நிலைவரமான ஒரு வேலையில கர்த்தர் இருக்க உதவி செய்யும். ஆமென். அவனுக்குன்னு ஒரு வழி, அவனுக்குன்னு ஒரு பாதை, அவனுக்கென்று நீ வைத்திருக்கிற ஒரு லக்கு, அந்த லட்சியத்துல அவன் ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என் பிள்ளைய நீங்க வைங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளை அப்படி நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமே. நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல அலைந்து திரியக்கூடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கலாம், நிலைவரமே இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு எதுவுமே வாய்க்காம இருக்கலாம். ஆனா நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை நல்லா வைப்பேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவேற்றி அவனை கர்த்தர் ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருவார். கர்த்தர் அவனை நிலையாய் நிறுத்துவார். அவர்களுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் தருவார், ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருவார். அவனை உறுதியான இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளையை நிறுத்தி கர்த்தர் அவரை ஸ்திரப்படுத்துவார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அப்படி மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி, அவன் செட்டில் ஆகணும், அவன் செட்டில் ஆகணும். அவன் அலைஞ்சு திரியக்கூடாது ராஜா. என்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் அவன் போக கூடாது ராஜா. அவனுக்கென்று ஒரு நிரந்தரமான வேலை, அவனுக்கென்று நிரந்தரமான ஒரு வீடு. சொல்லுங்க ஆண்டவர், அவர்களுக்கென்று நிரந்தரமான ஒரு வருமானம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுக்கென்று நிரந்தரமான ஒரு தரிசனம். எனக்குரிய பாதை இதுதான், எனக்குரிய லக்கு இதுதான் என் பிள்ளைங்க கண்டுபிடிக்கிறதற்கு அவர்களை ஒரு உறுதியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவீராக ராஜா, கொண்டு போய் நிறுத்துவீராக ராஜா. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் பிதாக்களை பார்க்கலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன். உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆமே. முன்னோர்களுடைய எது நமக்கு நெகட்டிவா வந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல இருந்து விடுதலையாக போகிறோம். ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அதை ஜெயிக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது அது ஜெயமாய் மாறும். ஆமேன். முன்னோர்களுடைய எந்த பிரச்சனை உங்களை தொடர்ந்தாலும், கடன் தொடர்கிறதா, வருமான குறைவு தொடர்கிறதா, நிலைவரம் இல்லாதது தொடர்கிறதா, நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் மேல ஓடுற ரத்தம் உங்க ரத்தம் ஆண்டவரே. என் சன்னதியுடைய ரத்தத்தை நான் கேன்சல் பண்றேன், என் குடும்பத்தினுடைய ரத்தத்தை நான் கேன்சல் பண்றேன். இப்ப கல்வாரி இயேசுனுடைய ரத்தம் எனக்குள்ளே வருகிறது. நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மா, நீங்க தான் எனக்கு முன்னோர். அன்று எல்லாமே எனக்கு நீங்க தான். எனக்கு ஒரு புதுமை தரணும். எனக்கு பின்னாடி இனி வெற்றியா தான் வரணும். எனக்கு பின்னாடி அந்த சாபம் இருக்கக்கூடாது. எனக்கு பின்னாடி அது தொடரவே கூடாது. ஆமோதிக்கிறீர்களா? தேவ சமூகத்துல எல்லாரும் எழுப்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிதாக்களை பார்க்கலாம் உங்களை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. இது நடக்க போகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் பார்க்க போகிறீர்கள். உன் தகப்பனாருடைய வியாதியை கர்த்தர் விலக்க போகிறார். அவருடைய நஷ்டங்களை கர்த்தர் விலக்க போகிறார். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். ஹல்லேலூயா. எங்க அப்பா பட்ட கஷ்டத்தையே நான் பட்டுட்டு இருக்கிறேனே, எங்க அம்மா வந்த சூழ்நிலையே நான் வந்துட்டு இருக்கிறேனே. இல்லை, இல்லை. தேவகுமாரனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் உன்னை பெருக பண்ணுவேன். அவர்களை பார்க்கலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன். அவர்களை பார்க்கலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்.